கோவை விமான நிலையத்தில் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை காணலாம். இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அவர்கள் வரம்பு மீறி ஆளுநரை பற்றி ஒரு ட்வீட் போடுறார். ஆனா அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணைக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று ஏன் நீங்க யாரும் வாயை திறக்க மாட்டேன்றீங்க? சகோதரி கனிமொழி சொல்றாங்க, அதான் ஏற்கனவே விசாரணை நடந்துட்டு இருக்குதே, அப்புறம் எதுக்கு நீங்க எல்லாம் போராடணும்? அப்ப இன்னைக்கு ஏன் ஆளுநரை எதிர்த்து போராடுறீங்க? ஏற்கனவே நேற்று அதற்கான பதில சொல்லிட்டீங்கல்ல, தப்பான பதில சொல்லிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க? யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்கள்? உங்கள் ஆட்சியை எதிர்த்தே ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறீர்களா? ஆக இது மிக தவறான போக்கில் தமிழக அரசு சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு சமீபத்திய நிகழ்வுகள் ஒரு சான்று என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொங்கல் வருகிறது, பொங்கல் தொகுப்பு, பொங்கலுக்கு அவர்கள் தொகை கொடுக்கணும், அவங்களுக்கு செலவு தொகை, பொங்கலுக்கான கொண்டாட்ட தொகை எங்கே? அதை கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா சூரியன் உதிக்கும் போது, அந்த பொங்கலுக்கு உள்ள சூரியன் உதிக்கும் போது கொடுத்தா தேர்தல் சூரியன் உதிக்கும் போது அவங்க மறந்துடுவாங்களாம். அதனால எல்லாவற்றையுமே தேர்தல் கண்ணோட்டத்தோடு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது 2026 உங்களுக்கு மிகப்பெரிய அடியை தரும் என்பது எனது கருத்து. அதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லியாச்சுப்பா. இல்ல மரபு மீறல் இல்ல. நான் என்ன கேட்கிறேன், திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரமே இங்க வேண்டான்னு சொன்னவங்க, அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு ஏத்துறாங்க. சரி, உங்க தமிழ்தாய் வாழ்த்தோட அன்பு எங்களுக்கு தெரியும். 70லிருந்து பல முறை ஆட்சிக்கு வந்தும் 1991 தானே தமிழ்தாய் வாழ்த்து பாட, அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில தானே அது வந்திருக்குது. இடையில ஏன் தமிழ்தாய் வாழ்த்த மறந்தீங்க? ஏன் மறந்தீங்க? அப்போ உங்களுக்கு வேணும்ன்றப்ப அப்ப இன்னொன்னு கேட்கிறேன், மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடலையே, அப்ப என்ன வரம்பை நீங்க மீறுறீங்க? எல்லாத்துக்கும் மேலங்க கருப்பு துப்பட்டா போட்டா உங்களுக்கு என்னங்க? ஆடை எங்களது உரிமை, நாங்க என்ன சாப்பிடணும்ன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அப்ப எங்க வீட்டு தமிழ் பெண்கள் உங்க நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது? கருப்பு துப்பட்டா வந்து ஏன் பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் பார்க்க பயந்து, ஆளுநரை பார்த்தா பயம், ஆளாளை பார்த்தா பயம், எதிர்கட்சியை பார்த்தா பயம், பெண்களை பார்த்தால் பயம், பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம், பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம். என்னங்க இது? தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க, ஓகே, அது எங்களோட நிறம்னு நாங்கள் அனுமதிச்சோம். ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம். ஆனால் கருப்பை பார்த்து இப்போ ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டுட்டு தான் வரலாம், அது உங்க உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்களும் அதில் தலையிடல. ஆனால் எனக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன். ரெண்டு பாடலுக்குமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கோம். அண்ணன் இல்ல அது ப்ரொசீஜர், அது நீங்க தான் சொல்லி